நியூஸ் அண்ட் விஸ்க்கு வரவேற்கிறேன் ராம்குமார். வணக்கம். என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி நேற்று தமிழில் வச்சு போட்டிருந்தோம். விஜய் அவர்கள் இன்னைக்கு பதிலுரை ஆற்றுவார் அப்படின்னு மனசுல வச்சுட்டு இன்றைக்கு பதிலுரை ஆற்றி இருக்கிறார், பேசி இருக்கிறார். நம்மளும் பேசுவோமா? சோ இன்னைக்கு ஆளுநர் உரைக்கு பதிலுரை தர மாதிரி முதல்வர் அவர்கள் இன்னைக்கு உரை ஆற்றினார். சோ நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேசினாங்க, நிறைய விவாதம் நடந்தது, திமுக வெளிநடப்பு செஞ்சாங்க. அவருடைய உரை எப்படி பார்க்கறீங்க? நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா நடுவில் நானும் குறுக்கிடும் போது என்ன விவாதம் இல்லாம அனுமதிப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சபாநாயகர் அவர்கிட்ட கேட்கிற மாதிரி கேக்குறீங்க. உள்ளுக்குள்ள நடந்தது நிறைய வாத பிரதிவாதங்கள் இருந்தது. முதல்வருடைய பதிலுரை தொடர்பா நிறைய கருத்துக்கள் வந்திருக்கு. அதுல வெளியில வரும்போது என்னோட மனநிலை எப்படி இருந்ததுன்னா, பாமகவில இருந்து சௌமியா அன்புமணி அவர்கள் வெளியில வரும்போது பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வி கேட்டாங்க. உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சு, எப்படி இருந்தது அசம்பிளி அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப வித்தியாசமா இருந்தது அப்படின்னு ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக தான் இருந்தது. பொதுவா சட்டப்பேரவைக்குள்ள அடிதடி வரைக்கெல்லாம் நடந்திருக்குது, நிறைய வரலாற்று சம்பவங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு பார்க்கும்போது ஒரு எப்படி சொல்றது, அது ஒரு ஸ்கிரிப்டடா பிரசன்ட் பண்ண மாதிரி ஒரு எண்ணம் என்பது வந்தது. அதற்கு முன்பு சில மின்சாரம் தொடர்பான, மின்வெட்டு தொடர்பான விஷயங்கள், விவசாயிகள் போராட்டம் தொடர்பாக அவர் வெளிப்படுத்தின கருத்து, இதெல்லாம் சில இடங்கள்லாம் அட்ரஸ் பண்ணாரு. அதுல நிறைய ஃபிளாஸ் இருக்கு ஒரு பேச்சுல. அதை தாண்டி ஒரு சினிமாத்தனமான, ஒரு பாதிக்கு மேல ஒரு சினிமாத்தனமான பேச்சு இருந்தது மாதிரிதான் தோற்றம் என்பது கிடைச்சது. ஏன்னா அவர் முடிக்கும் போது ஒரு ஆக்ஷன் செஞ்செல்லாம் முடிச்சாரு. அதெல்லாம் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது. ஒரு முதல்வராக உங்கள் மீது விமர்சனம் என்பது வரும், ஆனா அதை அட்ரஸ் பண்ற மெத்தட், அதற்கான ஒரு என்ன சொல்றது, அதை அட்ரஸ் பண்ற விதம் இப்படி இருக்கிறது. உங்களுடைய ஆடியன்ஸ் ரசிப்பாங்க, ஆனா பொதுவா மக்கள் இதை ரசிப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை. ஏதாவது இயல்பா இப்ப வெளியில என்ன வந்திருக்கு அப்படின்னா, இன்னைக்கு என்ன பரவலா ஆகும் அப்படின்னா, விஜய் அவர்கள் சொன்ன குட்டி கதை வைரலாக பகிரப்படும், மக்களை பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும். எனக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு ஞாபகம் வருது, சொல்லாமா? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி முத்தி தேடிக்கிட்டு இருந்தாராம். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன், என்ன தேடுறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னாரா, அது ஒண்ணு இல்ல தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இல்லங்க, எங்களுக்கும் நக்கலா நையாண்டியா சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கும் பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னாராம், தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டாராம், அதனால யாரும் இங்க டென்ஷன் ஆக வேணாம். அவர் பண்ண அந்த கடைசியில அந்த ஆக்ஷன் பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கும். விஜய் அவர்கள் பேசவே மாற்றாலும் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தீங்க. பேசினா நீங்க ஏன் வெளில ஓடி போனீங்க அப்படின்றது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது நம்ம தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் மாற்றி மாற்றி ஒருத்தர் பேசுவார், இன்னொருத்தர் பதிலடி தந்துக்குவார். சோ அந்த ஒரு மோட்லயே இன்னும் சட்டப்பேரவையும் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை தான் எனக்கு கிடைச்சது. ஏன்னா ஆளுநர் உரை பேசியிருக்கிறாருன்னா அதுக்கு நிச்சயமா எதிர்கட்சிகள் நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க, சட்டம் ஒழுங்கு குறித்து நிறைய கேள்விகள் எழுப்பியிருந்தாங்க. சோ அது சார்ந்த விவாதம் வெளியில வந்திருந்தா அந்த புள்ளி விவரங்களோ தரவுகளோ இல்ல இவங்க சைட்ல இருந்து எதிர்கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டுக்கு மறுப்புக்கு ஆதாரத்தோட முன் வச்சு இந்த மாதிரி இருந்திருந்தா இன்னும் ஆரோக்கியமானதான் இருந்திருக்கும். இந்த துணியுமே கூட அந்த விஷயங்கள்ல இந்த துணியில சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா அந்த உடல் மொழி சட்டப்பேரவைக்கும் இந்த உடல் மொழி தேவைதானா அப்படின்ற பார்வை எல்லாருக்குமே எழுந்துருச்சு. ஒண்ணு சரி, அது என்ன ஆகுதுன்னா, இப்போ ரெண்டு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இந்த உடல் மொழியை தான் விரும்புறாங்க. சோ அதனால அது வெற்றிகரமானதா பார்க்கப்படும். இன்னொரு பக்கம் இந்த உடல் மொழியை துளியும் விரும்ப மாட்டாங்க. அவங்க யாருன்னா, நம்மளே பலமுறை பேசியிருக்கிறோம். கடந்த காலங்கள்ல சட்டப்பேரவை நடந்திருக்கு, அரசியல் தலைவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கிறாங்கன்ற அடிப்படையில எதிர்பார்க்கக்கூடிய தரப்பினர் இன்னொருத்தர். அவர்களுக்கு இது முற்றிலுமா உவப்பாவே இருக்காதுன்றனால ரெண்டு தரப்பா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஓட்டு போட்டு ஒரு ஜெயிக்கல இல்ல, அங்கதான் பிரச்சனை வரும் இப்போ. சோ அதனால இப்போ இந்த மெஜாரிட்டி ஆடியன்ஸ் எங்க அப்படின்னா, இந்த தரப்புக்கு இது வெற்றியா இருக்கும், இந்த தரப்பு இது விமர்சனம் தான் செய்ய போகுது. சோ இதுல ஆரோக்கியமான, நீங்க காரசாரம் அப்படின்ட்டு நேற்று நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு இல்லைங்க, ஹெல்தியா இருக்கணும், ஸ்பைசின்னு சொன்னீங்க. ஸ்பைசி அதை தமிழ்ல காரசாரம் வரும்போது அதுக்கு ஆரோக்கியமானதுன்னு சொல்லுங்க அப்படின்னீங்க. இந்த ஆரோக்கியமானது கொஞ்சம் எனக்கு மிஸ் ஆயிடுச்சோ அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் எனக்கும் இருந்தது. அவர் பேசும்போது நிறைய விஷயங்கள் அட்ரஸ் பண்ணிருக்கணும். நான் மிக முக்கியமா ஆளுநர் உரையில தெரிவிக்கப்பட்ட விஷயங்களை ஒட்டி நிறைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நிறைய டிமாண்ட்ஸை முன் வச்சாங்க, விளக்கங்கள் எல்லாம் கேட்டாங்க. அதுல குறிப்பா சொன்னது அப்படிங்கிறது,
சிபிஐயினுடைய மாரிமுத்து அப்படிங்கிறவரு, அவர் வந்து அந்த எம்எல்ஏ அவர் பேசும்போது அவர் பேசுனது ரொம்ப கிளீனா பேசினாருன்னு அதை பார்க்கும்போது தெரியும் பலருக்குமே கூட. அவரு தன்னுடைய தொகுதிக்கான குடிநீர் பிரச்சனை தொடர்பா நிறைய பேசினாரு. அவர் பேசும்போது மிக முக்கியமா வச்சது உள்ளாட்சி தேர்தல் இன்னும் நடக்கவே இல்லை, அது நடக்காதனால கிரவுண்ட்ல வந்து நிறைய வேலைகள் தேங்கி நிக்குது, எந்த முன்னெடுப்பும் எடுக்க முடிய மாட்டேங்குது, அதனால என் தொகுதியில குடிநீர் பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் என்பதற்கு உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறது தொடர்பா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாங்க. இதை தாண்டி மிக முக்கியமான சில இதெல்லாம் இருந்தது. கோவில் சொத்துக்களை புனித நோக்கங்களுக்கு பயன்படுத்துறது தொடர்பா அமைச்சர் வந்து இதுக்கு முன்னாடி செஞ்சதெல்லாம் செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரிதான் சொன்னாரு. ஆனா முதல்வர் உரையில அது தொடர்பா எதுவுமே வரல. அதே மாதிரி வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான எந்த ஒரு விஷயம் விளக்கமும் இவர் கொடுக்கல. அதே மாதிரி வந்து அந்த இப்போ மத்திய அரசு மாத்தின அந்த 100 நாள் வேலை திட்டம், 125 நாள் மாத்தின விபிஜி ராம்ஜி திட்டம், அது என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பத்தி பேசல. குறிப்பா 12 மண்டலங்கள்ல தூய்மை பணி வந்து தனியார் மயமாக்குவது தொடர்பான டெண்டர் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்திருக்குது. சென்னையில 2 மண்டலங்கள்ல வந்து தனியார் மையத்துக்கு கொடுக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. கடந்த ஆட்சியில திமுக அரசுக்கு அது மிகப்பெரிய தலைவலியாக மாறிச்சு. அப்போ அந்த போராட்டத்துல ஈடுபட்டவங்க எல்லாம் வந்து இரவோடு இரவா எப்படி அந்த சென்னை மாநகராட்சி முன்னாடி இருந்தவங்க அப்புறப்படுத்தப்பட்டாங்கிறத எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க எல்லாம் இந்த போராட்டக்காரர்களை சந்திச்சாருன்னு. ஆமா, அவரு பனையூருக்கு கூப்பிட்டு வச்சு அவங்கள உட்கார வச்செல்லாம் பேசினாரு. நான் வந்து பிரைவேடைசேஷன் பண்ண மாட்டேன், உங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுப்புங்கிற வாக்குறுதி எல்லாம் கொடுத்தாங்க. அதற்கு அப்படியே நேர்மாறாக இப்போ வந்து தூய்மை பணி வந்து முழுக்க 12 மாநகராட்சிகள்ல வந்து தனியார் மயம் போகுது. அதுக்கான டெண்டர் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சு. இதற்காக கோயம்புத்தூர், திருப்பூர் பகுதிகளில் போராட்டங்கள் அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. முன்னாடி இந்த 2 மண்டலம் வந்து சென்னையில 2 மண்டலங்கள், சென்னை மட்டும் இல்லாம கோயம்புத்தூர், திருப்பூர், 12 மாநகராட்சிகள் வரைக்கும் வந்துருச்சு. அப்போங்கும்போது இது அதை விட ரொம்ப பூதாகரமான விஷயம். நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்ல அரசுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத அவர் தன்னுடைய பதிலுரையில பேசியிருக்கணும். ஆனா அந்த மாதிரியான எந்த விஷயங்களையும் அட்ரஸ் பண்ணாம போனது அப்படிங்கிறது உண்மையிலேயே துரதிருஷ்டவசமானது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை. நீ அரசியல் கட்சி பிரச்சனைகளாக என்ன வேணா இருக்கலாம், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் பிரச்சனை இருக்கலாம், 2 பேரும் ஒருத்தர் மத்தி அவர் சோஃபா மாடல்னு சொல்றதும், நீங்க வந்து அப்பாவை காணோம்னு கிண்டல் பண்றதும், இதெல்லாம் நீங்க எப்பவும் போடுற சண்டை, அதெல்லாம் போட்டுக்காங்க. ஆனா மக்களுடைய பிரச்சனைகள்னு வரும்போது அதுக்கு தெளிவான விளக்கங்கள் வரணும்ல. அது எதுவுமே இந்த முறை வந்து ஃபுல்லா வரல. இன்னொன்னு, விவசாயிகள் போராட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா எதிர்கட்சிகள் தூண்டி விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இதை பயன்படுத்தினாரு. நம்ம விவசாயிகள் எல்லாரும் நம்மள நல்லா புரிஞ்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை ஏத்துக்கிட்டாலும் எதிர்கட்சிகளோட தூண்டுதலால சில இடங்கள்ல சில போராட்டங்கள் நடக்குது. எதிர்கட்சிகள் என்னதான் சித்து வேலை செஞ்சாலும் விவசாய பெருமக்கள் எல்லாரும் நம்ம ஆட்சி அவங்களுக்கான ஆட்சி தான் நல்லா புரிஞ்சுதான் வச்சிருக்கிறாங்க. அது வந்து விவசாயிகளை இன்னும் புண்படுத்துற மாதிரியான இதுதான். நாங்க சொன்னது வேற, 5 ஏக்கருக்கு வச்சிருக்கிறவங்களுக்கு நாங்க விவசாய கடன் தள்ளுபடி பண்றோம்னு சொன்னோம். ஆனா 25,000 அது அமௌண்ட் பணம் மதிப்பு அப்படிங்கிற அளவீடுல இருந்து போயிருச்சு. அப்படிங்கிறது முதல்ல 50,000 சொல்லிட்டு அதுக்கப்புறம் 75,000 அளவுகோல நீங்க மாத்திட்டீங்க. நீங்க என்ன சொல்லலாம், ஆமா எங்களுக்கு நிதி கம்மியா இருக்கு, நாங்க செயல்படுத்துறதுக்கு சில காலங்கள் ஆகும், அது வரைக்கும் பொறுத்துக்கங்கன்னாவது ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் அது கேட்கலாம். அது எதுவும் இல்லாம நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி விவசாயிகள் போராடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் எதிர்கட்சி தூண்டுதலால நடக்குதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் விவசாயிகள் எப்படி ரசிப்பாங்க? உங்கள் மீதான ஏமாற்றம் அதிகரிக்காதா? அப்ப இதெல்லாம் வந்து இந்த தாவேக அரசு இன்னும் கவனத்தோடு இருந்திருக்கணும். அது வந்து இவங்களுடைய பதிலுரையில எதிரொலிச்சிருக்கணும். அது எதுவுமே எதிரொலிக்கல. கிட்டத்தட்ட வந்து மக்கள் பிரச்சனைகளை பேசாம 2 பேருக்கும் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் தோல்வி தொடர்பான ஈகோ யுத்தம் மாதிரி இது மாறிடுச்சு. அசம்பிளி இன்றைய தினம் நடந்தது அப்படிங்கிறது. இன்னொன்னு, அவர் சொன்ன மாதிரி இந்த பார்ட்டி ஃபண்ட் தொடர்பா சொன்னது, அதற்கு வந்து அவங்க அப்போஸ் பண்ணத்தான் செய்வாங்க. அது வந்து சும்மா இப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த 2 கட்சிகளுக்கு இடையான இந்த ஈகோ கிளாஸ் எல்லாம் தவிர்த்துட்டு, அது அரசியல் தான், அதை தவிர்த்துட்டு சட்டப்பேரவைக்குள்ள மக்கள் பிரச்சனைகள்ல இன்னும் கூடுதலான கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது, 2 தரப்புமே கூடுதலான கவனம் செலுத்துறது அப்படிங்கிறது மக்கள் நலன் சார்ந்து இருக்கும். இந்த அரசு வந்து பல்வேறு கொள்கைகள் முன்வைக்கிறாங்க. நாங்க வந்து விவசாயிகளுக்கு நலன் சார்ந்து செயல்படுவோம், சிறுபான்மையினருக்கு நலம் சார்ந்து செயல்படுவோம், மாநில உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம், அப்படி எல்லாமே சொல்றாங்க. ஆனா இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்க பிரதானமா முன்வைக்கிறது என்ன அப்படின்னா ஊழல் இல்லா அரசாங்கத்தை தான் வந்து இவங்க பிரதானமா முன்வைக்கிறாங்க. சோ ஊழல் வந்து இனி நடக்காது, நாங்க வந்து எங்களுடைய ஆட்சி நிர்வாகம் வந்து வெளிப்படைத்தன்மையா இருக்கும், அந்த விஷயங்களை முன் வச்சு இவங்க பண்றதன் அடிப்படையில இருந்துதான் வந்து இவங்க திமுக மேல இருக்க அந்த விமர்சனத்தை
முன் வைக்கிறாங்க. சோ இவங்க இந்த ஜோன்ல இருந்து இந்த அரசு ஆட்சியை அணுகிறதன் பிரச்சனையா வந்து இப்படி நம்ம பார்க்கலாம். அதாவது ஊழல் ஒழிக்கக்கூடாது, இல்ல ஊழலுக்கு எதிராக செயல்படக்கூடாது அப்படின்றது நம்ம பார்வையில்லை. ஆனா இவங்க இதைய பிரதானமா ஒரு நோக்கமா வச்சிருக்காங்கன்றது நமக்கு அவங்களுடைய அந்த உரையில இருந்து நமக்கு தெரிய வருது. சோ அதுதான் வந்து இன்னைக்கு டாஸ்மாக் இந்த பிரச்சனையிலும் வந்து வெளிப்பட்டிருக்கு. அதுலயுமே வந்து நம்ம நேற்று எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசும்போது நிறைய அவர் ஒவ்வொரு துறை சார்ந்தும் பேசுறாரு. ஆளுநர் பத்தி பேசினாரு, அறநிலைத்துறை பத்தி பேசினாரு, மின்சாரத்துறை பத்தி பேசினாரு, சட்டம் ஒழுங்கு பத்தி பேசினாரு. இது எல்லாத்தையுமே பேசுறப்போ நடுவில் எல்லாமே இன்டரப்ட் பண்ணாங்க. சட்டம் ஃபர்ஸ்ட் ஆளுநரை பேசுறப்போ ஆதவர்ஜன் அவர்கள் பேசினார் அமைச்சர். அதுக்கப்புறம் அறநிலைத்துறை பத்தி பேசும்பொழுது அது துறை சார்ந்த அமைச்சர் ரமேஷ் அவர்கள் பேசினார். சோ ஒவ்வொருக்கும் நேற்று அந்த அமைச்சருக்கு பதில் சொல்லிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு முதல்வர் அவர்கள் பேசும்பொழுது எந்த குறுக்கீடும் இல்லாம இருக்கணும் அப்படின்றது விரும்பி இருக்கிறாங்க போல. முதல்வர் கிட்டத்தட்ட ஒரு 29 நிமிடங்கள் வரைக்கும் எந்த குறுக்கீடும் இல்லை. சோ அதுக்கப்புறமா, அதாவது 29 நிமிடங்களுக்கு அப்புறமா இவங்க அந்த டாஸ்மாக்ல பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற விஷயத்தை எழுப்புறப்பதான் வந்து எதிர்கட்சி தலைவர் தரப்புல இருந்தும் திமுக தரப்புல இருந்தும் வந்து குரல் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. டாஸ்மாக்ல அது என்னப்பா அது பேரு, பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். பதிலுக்கு போய் நேரம் தரேன், அப்ப பேசட்டும், அவங்க பேசட்டும், அவங்கள பேச அனுமதி. உட்காருங்க. அதுக்கு இவங்க தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, முதல்வர் உரையாற்றும் பொழுது எதிர்கட்சி தலைவர் வந்து உரையாற்றுவதற்கு மரபு இருக்கு. அந்த மரபை வந்து நீங்க அனுமதிக்க மாட்டீங்க அப்படின்றத வந்து சட்டப்பேரவை தலைவர் நோக்கி இவங்க கேட்டாங்க. அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள், அவர் அவை முன்னவரா இருக்காரு, அவர் என்ன சொன்னார்னா, மரபு இருக்கிறது உண்மைதான், ஆனா கடந்த காலங்கள் நீங்க செய்யல அப்படின்றதையும் அவர் வந்து குற்றச்சாட்டா வச்சிருந்தாரு. மரபு இருக்கிறது எப்போது வேணும் பாயிண்ட் ஆஃப் இருக்கலாம். இருந்தாலும் கூட நீங்க இந்த மரபை நீங்க கடைபிடித்தீங்களா உங்க ஆட்சியில? முன்பு எப்படி நடந்தால் என்பதை பற்றியோ, முன்பு நடந்த நிகழ்வுகள் பற்றியோ நீங்கள் சொல்லி மீண்டும் இந்த அவையினுடைய மாண்பை குறைக்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ள வேண்டாம். இன்னொரு என்னன்னா, நேற்று உதயநிதி அவர்கள் பேசும் பொழுது ஆதாரம் முன் கேட்டாங்க. நீங்க வந்து அப்படி பொதுவா சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ஆதாரமா முன்வைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ அதற்கு உதயநிதி அவர்கள் நேற்று நிறைய பட்டியலிட்டு பேசினாரு. அதுக்கு அமைச்சர் ஆதவ் அவர்கள் வந்து நேற்று பதிலா திமுகவினரும் சொன்னார் இல்லையா? சோ அந்த குற்றச்சாட்டுக்கு நாளைக்கு ஆதாரம் கொண்டு வர நேற்று சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அந்த ஆதாரத்தை கொண்டு வந்தாராம். ஆனா அது வந்து நேற்று கதை முடிஞ்சிச்சு, நான் பார்த்துட்டு பரிசீலனை பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஏன் சொல்றான் அப்படின்னா, இப்ப முதல்வர் அவர்கள் வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஆதாரம் என்னன்னு சொல்லணும் இல்லையா அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் கேட்கிறாரு. அப்போ வந்து சட்டப்பேரவை தலைவர் சொல்றாரு, இல்ல அவர் வந்து பேசுறாருன்றப்போ அதுக்கு ஆதாரம் இருக்கா இல்லையான்றத பார்த்து முடிவெடுக்கக்கூடிய உரிமை சட்டப்பேரவைத் தலைவரா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு. நேற்று நான் பேசும்போது சில அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினாங்க, அதற்கு நீங்க அனுமதி கொடுத்தீங்க. அதே மாதிரி இன்னைக்கு முதலமைச்சர் பேசும்போது சில வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் பேசுறாரு. அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் பேஸ் பண்ண தயாரா இருக்கோம். எதையும் ஆதாரத்தோடு எதையும் பேசுங்க. நீங்க மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசியதும், மாண்பு பொதுப்பணித் தலைவர்கள் பேசியதும் ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என்று நான் சொன்னேன். ஆய்வு செய்து நீக்கப்பட வேண்டியது நீக்கும் என்று சொன்னேன். இப்போது மாண்பு முதல்வர் அவர்கள் பேசி முடிக்கட்டும். நீங்கள் கூறிய கருத்துப்படி அதில் ஆதாரங்கள் இல்லாத குறிப்பாக இருந்தால் அது நீக்குவதற்குரிய உரிமை எனக்கு இருக்கிறது. ஆய்வு செய்து நான் நடவடிக்கை எடுப்பேன். இப்போது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேசலாம். இதுதான் இந்த சண்டையில வந்து அவங்க கடைசி வரைக்கும் இந்த பார்ட்டி ஃபண்ட் விமர்சனத்துக்கு அவங்க தரப்புல இருந்து ஆதாரம் வைக்கல. அதுக்கப்புறம் இந்த பிரேக், இந்த சண்டைக்கு அப்புறமா திருப்பியும் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் ஆரம்பிச்சாரு. அப்போ வந்து அவர் திரும்பவும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பார்ட்டி ஃபண்ட்னு சொன்னதா அதுக்கப்புறமா கட்சி ஃபண்டோ கட்சி நிதி ஏதோ சொன்னாரு. அது உதயநிதி அவர்கள் டைரக்டாவே கேட்டார், எந்த கட்சிக்கு போச்சுன்னு வெளிப்படையா சொல்லுங்க, அதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப உங்க கடைசி கட்சி பேருன்னு சொல்லாம ஜென்ரலா பொதுவாகவே தான் பேசியிருந்தாங்கன்றது இதுதான் இன்னைக்கு நடந்த பிரச்சனையா இருந்தது. இந்த ஆதாரம் கொடுக்கறது பிரச்சனை, பேச அனுமதிக்காதது பிரச்சனை அப்படின்றது இருந்தது. இதுக்கப்புறமா தான் அவர் இந்த திரும்பவும் வந்து உங்க அந்த பார்ட்டி ஃபண்ட் விஷயத்துலதான் வந்து உதயநிதி வெளியில வந்துட்டாங்க. வெளில வந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் வந்து உதயநிதி அவர்கள் விமர்சனம் பண்றப்போ நிறைய விமர்சனங்கள்லாம் நடந்திருக்கு. அவர் பேசும்போது அவர் எதுல வெளில வந்தாருன்னா, 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து சுயமா தான் முடிவு எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி அனுப்பிச்சு வச்சீங்கன்னு திரும்ப சொல்லுவீங்கன்னு சொல்லும்போது அவங்க வெளியில வந்தாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.
இந்த விவாதமும் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கு. அதனால அதை நான் முதல்ல சொன்ன மாதிரிதான், இந்த தேர்தல் தோல்வி வெற்றி அந்த இடங்கள்லாம் அதை தாண்டி 40 நாள் பக்கம் வந்துட்டோம். அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து என்ன செய்யணுமோ அந்த விஷயங்கள்ல அரசியல் கட்சிகள் ஆழ்ந்த கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது. நீங்க குறிப்பிட்ட மாதிரி மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இன்னும் அது சார்ந்த தரவுகளோட விவாதிப்பாங்கன்னு நினைப்போம். அடுத்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஆரோக்கியமான விஷயங்கள் வெளில போகும், மற்ற சுவாரஸ்யங்களுக்கு அப்பாற்பட்டு அப்படின்னு எதிர்பார்ப்போம் நம்ம. நன்றி.